ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி விடாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன செய்கிறேன், எப்படி நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து தள்ளி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வானல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கீரை பொரியலுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை பொரியல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இரும்பு சத்து உள்ளது. எண்ணெய் கீரைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். முருங்கைக்கீரை வச்சு சூப்பராக பொரியல் பார்ப்போம். பொரியல் ரெசிபி இங்கே பாருங்கள். நான் வந்து முருங்கைக்கீரை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பறித்து கழுவிட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லி குண்டானில் தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ இரும்பு சத்து முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிடுங்க. பொரிச்சு சாப்பிட்லாம், கீரை கடைஞ்சி சாப்பிட்லாம், அடை தட்டி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாவும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். இது தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட போடலாம், வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட போடலாம். நான் போட மாட்டேன். அது கடித்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. அது கடித்து சாப்பிடும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. அதனால் நான் கடலைப்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு போடலை. உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடலைப்பருப்பும் வெள்ளை உளுத்தம்பருப்பும் இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நம்ம கீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பும் வெள்ளை உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டால் நல்லா வாசனையாக தான் இருக்கும். அது எங்களுக்கு அது கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் போட மாட்டேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போடல, அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதமாக வதங்கணும். கலர் மாதிரி தீஞ்சிலாம் வதங்கக்கூடாது. வெங்காயம் தீயக்கூடாது. அப்படியே கண்ணாடி பதமாக ஆனால் நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா வதங்கினா தான், வெங்காயம் வதங்கினா தான் கீரை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பொரியலுக்கு வந்து இன்றைக்கி முத்தல் கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பிஞ்சு கீரை, கொழுந்து கீரை வந்து நம்ம பருப்பு போட்டு கடையிறதுக்கு தான் செட் ஆகும். நம்ம அந்த மாதிரி பொரியல் பண்ணுற தோற்றத்துக்கெல்லாம் இந்த மாதிரி முத்தல் கீரை எடுத்துக்கணும். கீரை இந்த மாதிரி கொஞ்சம் முத்தி போன கீரையாக மேல் பாகத்தில் இருக்கிறத விட்டுட்டு கீழ் பாகத்தில் இருக்கிறத எடுத்துக்கணும். அதுதான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோவா இரும்பு சத்து இந்த முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லது. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது வெங்காயத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த கீரைக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா கீரை வந்து வெந்த உடனே பார்க்குறதுக்கு இப்போ நிறையா இருக்கும், வெந்த உடனே கொஞ்சமாக ஆகிடும். இப்போ பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், வெந்ததும் கொஞ்சமாக ஆகிடும். அதனால தான் உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். பொரியல் பண்ணிவிட்டு பொரியல் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தூள் உப்பு போட்டு நம்ம கிளறிக்கலாம். இது அப்படியே இந்த தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போடணும். நம்ம கீரை போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினா கீரை வந்து மறுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. கீரை பொரியல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. கீரை போடும்போதும் இந்த மாதிரி உதுத்து போடுங்க, இல்லைன்னா அப்படியே உருண்டையாக இருக்கும். கீரை வந்து உருண்டையாக இருக்கும். இந்த மாதிரி உதுத்து போடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க கீரை. இல்லைன்னா அப்படியே கீரை மறுத்து போன மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி சிறு கசப்பான மாதிரி ஆகிடும். தண்ணி நம்ம கீரையை போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா. கீரையெல்லாம் போட்டுட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு
அந்த உப்பு நம்ம சால்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எல்லா கீரையிலையும் படுற மாதிரி ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கீரை போடும்போது கொஞ்சம் நிறையா இருந்ததுங்களா, இப்போ கொஞ்சம் சுருங்கி இருக்குது. இன்னும் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுருங்கிடும். அதனால நம்ம உப்பு பார்த்து போடணும். கீரை நிறையா இருக்கே, நம்ம சால்ட்டு நிறையா போடுவோம் அப்படின்லாம் போட்டோம்னா உப்பு கறிக்கும், சாப்பிடவே முடியாது. நம்ம கடலைப்பருப்புலாம் போட்டு அங்கங்கேயே கடலைப்பருப்பு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது எங்கள் வீட்டில் வந்து அது கொஞ்சம் கஷ்டம், சாப்பிட்றதுக்கு வேணும், சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அதனால் பெரியவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதுமாதிரி கடலைப்பருப்பு போட்டோம்னா பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. பல் இல்லாதவங்களாம் அப்படியே முழுங்க வேண்டியதாக இருக்கும், மெல்லாமல் முழுங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் வந்து போட மாட்டேன். அப்படியே கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா இந்த தண்ணி வற்றவும் கீரை வேகவும் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம முத்தல் கீரை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கீரை வேகணும். வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 5 நிமிஷம்லாம் இல்லை, அதுக்குள்ளே வெந்துடும். இந்த தண்ணியும் வற்றிடும், கீரையும் சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், கீரை நல்லா அந்த தண்ணி வற்றவும் கீரை வேகவும் சரியாக இருக்குது. பாருங்கள், கீரை எப்படி பொல பொலன்னு நான் வந்து உதுத்து போட்டேன் இல்லைங்களா, கீரை போடும்போது உதுத்து போட்டேன் இல்லைங்களா, அதனால் உருண்டை இல்லாமல் பொல பொலன்னு இருக்குது. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது, இரும்பு சத்து. இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாதத்திலே போட்டு பேசி சூப்பராக சாப்பிட்றலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது, ஹெல்தி, இரும்பு சத்து கொடுக்கும். இந்த மாதிரி செய்து வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்காவது செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.